யார் நீ? இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னை பார்த்தால் ஏதோ ராஜகுமாரன் போல் தோன்றுகிறதே. அம்மா, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நலமுடன் வாழ்வாயாக. ஆமாம், நீ யார் என்று சொல்லவில்லையே. என் பெயர் திருஷ்டத்யுமன். பாஞ்சால மன்னன் துருபதனுக்கு அக்னியில் பிறந்த வீர புதல்வன் திருஷ்டத்யுமனன். அடே, யாகத்தில் பிறந்த நச்சு பாம்பே, உனக்கு என்ன துணிச்சல்? ஏனடா இங்கு வந்தாய்? என்னை நிந்திக்க வேண்டாம். உன் தந்தை இரக்கமற்றவன். அந்த கொடியவன் என் தந்தையை அவமதித்தான். அதன் பயனை அடைந்தான். ஆனால் அப்போதும் திருந்தாத அந்த வஞ்சகன் என் தந்தையை கொல்ல உன்னை பெற்றிருக்கிறான். வஞ்சத்திற்கு பிறந்தவனே, என்ன நெஞ்சுரம் இருந்தால் இங்கே வந்திருப்பாய். இதில் வேறு என்னிடம் ஆசீர்வாதம் கேட்கிறாயா? தாய், நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். எதை கேட்பது? என் தந்தைக்கு மித்ர துரோகம் செய்த உன் தந்தையின் ஈனக்கதையை கேட்கச் சொல்கிறாயா? அல்லது என் தந்தையை கொல்வதாக சபதம் எடுத்தாயே, அந்த கதையை கேட்கச் சொல்கிறாயா? அடே, உடனே இங்கிருந்து போய்விடு. இல்லை என்றால் என் அம்பிற்கு பதில் சொல்ல வேண்டி வரும். குருநாதர் துரோணாச்சாரியரின் உத்தரவை நான் மீற மாட்டேன். அவர் என் பயிற்சி காலம் முடியும் வரை இங்கேயே தங்கச் சொல்லியிருக்கிறார். யாருக்கு யார் குருநாதர்? அவர் பெயரை உச்சரிப்பதற்கு கூட உனக்கு தகுதி இல்லை. மரியாதையாக இங்கிருந்து போய்விடு. இல்லை, என்னால் இங்கிருந்து செல்ல முடியாது. ஏன் முடியாது? என் குருநாதர் அனுமதி இல்லாமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன். துரோணாச்சாரியாரின் புதல்வன் நான் சொல்கிறேன், வெளியே சென்றுவிடு. நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்களேன். போ! நாங்கள் விடை பெறுகிறோம். சூரிய பொற்சுடர் போல் எங்கிருந்தோ வந்தீர்கள். எங்கள் குடும்பத்தை, எங்கள் குலத்தை, எங்கள் நாட்டை அரணாக காத்து நின்றீர்கள். எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நீங்கள் ஆற்றிய இந்த உதவியை மறக்க மாட்டோம். மாமா, நானும் உங்களுடன் வரவா? நீ சிறுவன், பெற்றோர்களின் அரவணைப்பில் தான் இருக்க வேண்டும். மாமா, மீண்டும் பக்காசுரன் இங்கு வருவானா? அவனைத்தான் நான் கொன்று விட்டேனே. மாமா, நீங்கள் எப்படி பக்காசுரனை கொன்றீர்கள்? அவனோடு கடுமையாக போரிட்டு கொன்றேன். போரில் மிக
மிகுந்த பலம் தேவையில்லையா மாமா? உடலில் பலம் இருந்து பலனில்லை, மனதில் பலம் வேண்டும். மன உறுதி மலையையே தகர்க்க வல்லது நிமலா. அப்படியானால் என்னால் பக்காசுரனை போன்றுள்ளவர்களிடம் போரிட முடியுமா? கண்டிப்பாக முடியும் நிமலா. ஆனால் இப்போதல்ல. நீ வளர்ந்து பெரியவனாகும் போது என்னைப் போலவே நீயும் மிகுந்த பலசாலியாவாய். நிச்சயமாக. நிச்சயமாக. அம்மா, தேவாதி தேவர்கள் போல குமாரர்களைப் பெற்று நீங்கள் பெரும் பேறு பெற்றவர்கள். உங்களை தரிசிக்கும் பாக்கியம் கிட்டியதால் நாங்களும் பேறு பெற்றோம். திக்கற்ற நிலையில் நாங்கள் இந்த நகருக்கு வந்தோம். எங்களை தங்களின் பிள்ளைகளாக அரவணைத்துக் கொண்டீர்கள். இந்த நன்றியை நாங்களும் என்றென்றும் மறக்க மாட்டோம். நிமலா, நான் புறப்படுகிறேன். இந்த மாமாவை நீ மறந்துவிடக்கூடாது. நிச்சயம் மறக்க மாட்டேன். மீண்டும் நீங்கள் வருவீர்களா? நிச்சயமாக வருவோம். மாமா, கர்ணா, இந்த பொன்னும் பொருளும் என்னுடையதாக இருக்கலாம். ஆனால் பிறருக்கு கொடுத்து மகிழும் ஈகை குணம் உன்னுடையதல்லவா? மலை போல் பொன்னும் பொருளும் கொட்டி கிடந்தாலும் பிறருக்கு தானம் செய்யும் தர்ம சிந்தனை எனக்கு உதிக்கவில்லையே. நீயே தர்மத்தின் தலைமகன், வள்ளலுக்கெல்லாம் வள்ளல், ஈகையின் சொரூபம் நீ. ஒரு தேரோட்டியின் மகனாக அவையிலே நான் அவமானப்பட்டு
கண்கலங்கி நின்றபோது என்னை அங்க தேசத்து மன்னனாக்கி அழகு பார்த்த உயர்ந்த உள்ளம் படைத்தவன் நீ. உன்னை போன்ற நண்பனை நான் அடைய எந்த பிறவியில் என்ன தவம் செய்தேனோ தெரியவில்லை. தானத்திற்கு தடையாக வந்து விட்டேன். உனது ஈகை பணி தொடரட்டும். பொன்னையும் பொருளையும் இனாமாக பெறுவதற்கு நான் இங்கு வரவில்லை மன்னா. வேறென்ன வேண்டும்? எனக்கு நீதி வேண்டும் அரசே. உனக்கு அநீதி இழைத்தது யார்? நீதி வழுவாத ஆட்சி தருவதற்கு புகழ் பெற்றது அத்தினாபுர அரசு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் மன்னா. எனக்கும் அந்த நீதி தவறாது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இங்கு ஓடோடி வந்தேன். உனது பிரச்சனை என்னவென்று சொல். ஐயா, நான் வாரணாவதத்திற்கு அருகில் உள்ள சாதுவனத்தை சேர்ந்தவன். வாரணாவதமா? ஆம் ஐயா. துரியோதனா, துரியோதனா! மாமா, இவன் சொல்வதை கேளுங்கள். எவ்வளவு அஜாக்கிரதையாக இருந்திருக்கிறீர்கள் என்று தானாக விளங்கும். சொல். நான் வாரணாவதத்திற்கு அருகில் உள்ள சாதுவனத்தை சேர்ந்தவன். கிழத்தான் என்பது என் பெயர். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு அடிக்கடி புனித யாத்திரை செல்வது என் வழக்கம். சரி, இப்போது என் மனைவியையும் 5 புதல்வர்களையும் காணவில்லை. அவர்களை தேடித்தான் நான் இங்கு வந்தேன். அவர்களை தேடி இங்கு எதற்காக வந்தாய்? வாரணாவதத்தில் தாங்கள் கட்டிய அரக்கு மாளிகையில்தான் வேட்டுவச்சியான என் மனைவி வஞ்சிக்கொடியும் என் 5 புதல்வர்களும் பணிபுரிந்தார்கள். புனித யாத்திரைக்காக நான் அடிக்கடி இல்லத்தை விட்டு வெளியேறி விடுவேன். சில நாட்களுக்கு முன்புதான் இல்லம் திரும்பினேன். அப்போதுதான் ஊர் மக்கள் என் மனைவியும் 5 புதல்வர்களும் வாரணாவத மாளிகையில் பாண்டவர்களுக்கு சேவகம் செய்ய சென்றதாக சொன்னார்கள். மாளிகை எரிந்த பிறகு அவர்களை யாருமே பார்க்கவில்லை என்று வாரணாவத வாசிகள் சொல்கிறார்கள். நான் அவர்களை தேடாத இடமில்லை. இப்பொழுது சொல்லுங்கள் மாமா, தீயில் கருகி மாண்டது பாண்டவர்களா, இல்லை வேட்டுவச்சியும் அவளது புதல்வர்களுமா? நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கு உடனடியாக விடை தேடியாக வேண்டும். இந்த விஷயத்தில் ஒற்றர்களை நம்புவதை விட நாமே நேரடியாக செயலில் இறங்க வேண்டும். விஷயம் அத்தனை விபரீதமானது. என்ன செய்ய வேண்டும் என்று இப்போதே கூறுங்கள் மாமா. வேட்டுவச்சியின் கணவனை அழைத்துக் கொண்டு நீ உடனே வாரணாவதத்திற்கு புறப்படு. நீயே அங்கு சென்று தீவிரமாக விசாரணை செய். அப்போதுதான் உண்மை வெளிச்சத்திற்கு வரும். இதோ இப்போதே புறப்படுகிறேன். நீ புறப்படுவது முக்கியமல்ல. நீ வாரணாவதம் செல்லும் விஷயம் சித்தப்பா விதுரருக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். தெரிந்தால் அனைத்து காரியமும் பாழாகும். உண்மைதான். அத்தோடு நீ இன்னொரு காரியத்தையும் உடனே செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்?
உடனே நமது மெய்க்காவலர்கள் அனைவரையும் ஏற்பாடு செய். இப்பொழுதே செய்கிறேன். மாமன்னர் ஜராசந்தன், 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 மாமன்னர் ஜராசந்தன். மகத நாட்டு மன்னன் ஜராசந்தன், பாரதம் போற்றும் மாவீரன். தாங்கள் வருகையால் எங்கள் விதர்ப்ப தேசமே பெருமை கொள்கிறது. அவர் மாவீரர் மட்டுமல்ல, பரந்தாமன் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணனை ஓட ஓட விரட்டி அடிக்கும் பராக்கிரமசாலி. உங்கள் வரவு நல்வரவாகுக. வாருங்கள். மாமன்னர் ஜராசந்தன், மாமன்னர் ஜராசந்தன், மாமன்னர் ஜராசந்தன், மாமன்னர் ஜராசந்தன், மாமன்னர் ஜராசந்தன். ஜராசந்தனின் மானசீக புத்திரனும் பாரத வருஷமே போற்றும் மாவீரனும் சத்துருக்களை கதிகலங்க வைக்கும் சத்திரிய குல திலகம் சிசுபாலன் அவர்கள் எனது அரண்மனையில் எழுந்தருளியது மிக்க மகிழ்ச்சி. எனக்கு எத்தனை பட்டங்களும் புகழ்களும் இருந்தாலும் ருக்மியின் மைத்துனன் என்பதே எனக்கு பெருமை. அமருங்கள். ருக்மணி, ருக்மணி, பேரரசர் ஜராசந்தனையும் அவருடைய குமாரர் சிசுபாலனையும் வணங்கிக்கொள். ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? வாசுதேவன் வாழ்க என்று சொல்லுங்கள். வாசுதேவர் வாழ்க, வாசுதேவர் வாழ்க, வாசுதேவர் வாழ்க, வாசுதேவர் வாழ்க. மன்னா, நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு சந்தேகம். இந்த தருணத்தில் இக்கேள்வியை கேட்பதற்காக நீங்கள் கோபம் கொள்ளக்கூடாது. தாராளமாக கேள். தங்களின் புதல்வன் சகாதேவன் இருக்க சேதி நாட்டு மன்னர் சுனிதனின் புதல்வனான சிசுபாலனை தாங்கள் வளர்ப்பு மகனாக தேர்ந்தெடுத்ததேன்? பிறந்தவன் எல்லாம் பிள்ளைகளாக்கிவிட முடியாது. எவன் ஒருவன் தந்தையின் லட்சியத்தை நிறைவேற்றுகின்றானோ, எவன் ஒருவன் தந்தையின் ஆசையை பூர்த்தி செய்கிறானோ, அவனே உண்மையான புத்திரன். அந்த வகையில் சேது நாட்டு மன்னனின் புதல்வனான சிசுபாலன் தான் என் உண்மையான புத்திரன். பிறக்கும் போதே கிருஷ்ணனின் எதிரியாக பிறப்பெடுத்தவன் என் மானசீக சீடன் சிசுபாலன். கிருஷ்ணனை 100 முறை அவமதிக்க உரிமையோடு பிறந்தவன். எனவேதான் என் ஜென்ம சத்ருவான கிருஷ்ணனை எதிரியாக பிறப்பெடுத்த சிசுபாலனை என் மகனாக நான் வரித்துக் கொண்டேன். ஜராசந்தனின் மானசீக புத்திரனும் மற்றும் மாவீரனாகிய சிசுபாலனுக்கு என் தங்கை ருக்மணியை மனம் முடித்து வைப்பதற்கு நாங்கள் பெருமை கொள்கிறோம். இளவரசே, என்ன? நமது அரண்மனைக்கு வாசுதேவர் வந்து கொண்டிருக்கிறார். வாசுதேவர் வாழ்க, வாசுதேவர் வாழ்க, வாசுதேவர் வாழ்க, வாசுதேவர் வாழ்க, வாசுதேவர் வாழ்க, வாசுதேவர் வாழ்க, வாசுதேவர் வாழ்க.
மகாவிஷ்ணுவின் உண்மையான அவதாரமே நீரே புருஷோத்தமர், நீரே பரந்தாமர், நீரே லோகநாதர். ஆமாம், எப்பொழுதும் தாங்கள் 4 கைகளுடன் இருப்பதாக அல்லவா கூறினார்கள்? ஆனால் தற்பொழுது 2 கைகளுடன் அல்லவா வந்திருக்கிறீர்கள்? நான் தேவைப்படும் போது மட்டும்தான் 4 கைகளோடு வருவேன். மற்ற நேரங்களில் எனக்கு 2 கைகள் மட்டும்தான் இருக்கும். சரி, வாருங்கள் வாருங்கள். அடே பொற்கொள்ளா, நீ இன்னும் கை செய்து கொடுக்காததால் நான் எத்தனை கேள்விகளுக்கு ஆளாகிறேன். வாசுதேவர் வாழ்க! வாசுதேவர் வாழ்க! வாசுதேவர் வாழ்க! வாசுதேவர் வாழ்க! எல்லோருக்கும் என் ஆசீர்வாதங்கள். பலே பலே. ருக்மணி, 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 அழுவதை முதலில் நிறுத்து. இனி அழத் தேவையில்லை. என்ன சொல்கிறாய்? ஆமாம், நீதான் உன் அண்ணனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவர் உன்னை நன்கு புரிந்து வைத்திருக்கிறார். உன் அண்ணன் உன்மேல் எத்தனை பாசம் வைத்திருக்கிறார் தெரியுமா? என்னடி உளறுகிறாய்? அந்த அதிசயத்தை நீயே நேரில் சென்று பார். உன்னவர் அதுதான், அந்த வாசுதேவரையே அழைத்து வந்திருக்கிறார் உன் அண்ணன். நீயே சென்று உன் காதலர் அமர்ந்திருக்கும் அழகை பார். கையில் புல்லாங்குழல், கிரீடத்தில் மயில் வெளி. ஆஹா, எத்தனை அழகு! திருஷ்டத்யும்னா, ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? குருவே, தங்களின் புதல்வனும் பத்தினியும் என்னை வெளியேற்றிவிட்டார்கள். குரு பத்தினியின் ஆணையை என்னை உள்ளே வரவிடாமல் தடுக்கிறது. குருவின் ஆணை என்னை வெளியேற விடாமல் தடுக்கிறது. வா. கிருபி, இவன் என்னுடைய சீடன். இவனுக்கும் அமுது படை. முடியாது சாமி, உட்கார். என்னால் முடியாது. என்னை மன்னித்து விடுங்கள். கிருபி, என் வாக்கினை மறுக்கும் அளவிற்கு துணிந்து விட்டாயா? என் கணவரின் உயிரை பறிக்க பிறப்பெடுத்த கூற்றுக்கு நான் அமுது படைக்கவா? என்னால் முடியாது. அப்பா, உடனே இந்த கயவனை இங்கிருந்து வெளியேற்றுங்கள். இவன் என்னுடைய சீடன். இவனை நீ எப்படி இல்லத்திலிருந்து வெளியேற்றலாம்? அப்பா, இவன் உங்களை கொல்வதற்கென்றே படைக்கப்பட்டவன். இவனுக்கு இப்படி அஸ்திர சஸ்திர வித்தைகளை கற்றுத்தருவது முறையா? அஸ்வத்தாமா, நான் குருவின் ஸ்தானத்தில் இருப்பவன். மழையை போன்று நான் கற்ற வித்தைகள் யாவருக்கும் பொதுவானவை. கற்றுக்கொள்ளும் திறன் இருக்கும் யாவரும் என்னிடம் கலை பயில முடியும். ஒரு சஸ்திரன் வந்து கேட்கும் போது அஸ்திர சஸ்திர வித்தைகளை கற்றுத்தருவதே என் கடமை. ஒரு காலமும் இதை அனுமதிக்க முடியாது. யாருடைய அனுமதியும் எனக்கு தேவையில்லை. சுவாமி, துருபதனால் நாம் பட்ட அவமானத்தை மறந்துவிட்டீர்களா? நம் பிள்ளை பசியால் துடித்த போது அந்த துருபதனிடம் கையேந்தி நின்றோம். அவனோ நம்மை பிச்சைக்காரர்களைப் போல் துரத்தி அடித்தான். அது பழைய கதை. துருபதன் செய்த தவறுக்கு நான் சரியான பாடம் புகட்டி விட்டேன். அவன் செய்த தவறையும் நான் மன்னித்து விட்டேன். ஆனாலும் அவன் திருந்தவில்லையே. அது துருபதனின் பிரச்சனை.
என் கடமை நண்பனை மன்னிப்பது, அவ்வளவுதான். ஆனால் உங்கள் நண்பன் உங்களை வஞ்சம் தீர்க்க துடிக்கிறான். உங்களை கொல்லும் யமனை இந்த பூலோகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறான். நீங்களோ அந்த யமனுக்கே அபயமளித்திருக்கிறீர்கள். குருவே சரணம் என்று என்னை தஞ்சமடைந்த என் சீடனை என்னால் ஏமாற்ற முடியாது. அப்பா, நான் சொல்வதை கேளுங்கள். இந்த துஷ்டனுக்கு அஸ்திர சஸ்திர வித்தைகளை கற்றுத்தருவது பாம்பிற்கு பால் வார்ப்பதற்கு சமம். அது உங்கள் உயிரையே குடித்துவிடும். நன்கு தெரியும். ஆனாலும் திருஷ்டத்யும்னன் என்னுடைய சீடன். அவனுக்கு தனுர்வேதத்தை கற்றுக் கொடுத்து மிகச்சிறந்த வீரனாக்குவதே ஒரு சிறந்த குருவின் கடமையாகும். குரு சிஷ்யன் உறவில் தலையிட எந்த உறவுக்கும் அனுமதி இல்லை. முதலில் வெளியே செல்லுங்கள். உன் மனம் மிகுந்த காதலனை காட்டியதற்கு பரிசா இது? இவனா வாசுதேவன்? இவன் ஒரு கோமாளி. என்னடி சொல்கிறாய்? என் வாசுதேவனே எனக்கு தெரியாதா? அவர் குழல் இசைத்தால் இவ்வுலகமே அசைந்தாடும். ஸ்ரீகிருஷ்ணரின் பாதம் பட்ட இடம் எல்லாம் சொர்க்கபுரியாகும். இவன் யாரோ ஒரு ஏமாற்று பேர்வழி. அப்படியா? எனக்கு தெரியாமல் போயிற்றே. ருக்மணி, நீ சொல்வது முற்றிலும் உண்மை. பூண்டர தேசத்தின் மன்னன் ஸ்ருக்கால், அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தை மேல் அளவு கடந்த பாசம் கொண்டிருந்தான் அந்த மன்னன். அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா நடந்தது. அப்பொழுது गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदा सिंधु कावेरी जलेस्मिन् सन्निधिं गुरु जुम्बहाय विद्महे पाशहस्ताय धीमहि तन्नो वरुण प्रचोदयात्. மன்னா, இவன் இந்த புன்றிக தேசத்தை ஆள பிறந்தவன். ஆதலால் இவனுக்கு பவுண்டிகன் என்று பெயர் வைக்கிறேன். புரோகிதரே, கொஞ்சம் பொறும். இவன் இந்த தேசத்தை மட்டுமல்ல, உலகையே ஆளப் பிறந்தவன். அதனால் இவனுக்கு வாசுதேவன் என்று பெயர் சூட்டுகிறேன். ஆஹா ஆஹா, பிரமாதம் பிரமாதம். ஆஹா, வாசுதேவன், என் மகன் வாசுதேவன். இந்த உலகத்தையே ஆள பிறந்த என் மகன் வாசுதேவன். வாசுதேவன் வாசுதேவன் வாசுதேவன். வாசுதேவர் வாழ்க, வாசுதேவர் வாழ்க, வாசுதேவர் வாழ்க, வாசுதேவர் வாழ்க. போன்றிகன் வளரத் தொடங்கினான். அவனுக்கு அஞ்சியும் அவன் கொடுக்கும் பரிசு பொருட்களுக்கு மயங்கியும் போன்றிகனை புகழத் தொடங்கினார்கள்.
வாசுதேவா, எங்கே உன் திருவாயை திறந்து காட்டு. எங்கே காட்டு? உன் திருவாயில் ஏதோ தெரிகிறதே. ஆஹா, என்ன அற்புதம் இது! வாசுதேவா, உன் திருவாயில் அகிலமே தெரிகிறது. அப்படியா? ஆமாம், நீ நாக்கின் மேல் நின்று கொண்டிருக்கிறாய், நான் அன்னத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறேன். வாசுதேவன் வாயில் உலகம் தெரிகிறதா? ஆமாம் அரசே, நீங்களே பாருங்கள். ஆமா அரசே, நீங்களே பாருங்கள். ஆமாம் ஆமாம், உலகமே தெரிகிறது இல்லையா? ஆமரசே, நீங்களும் தெரிகிறீர்கள். எங்கே எங்கே? இதோ பாருங்கள், வாசுதேவனின் கடவாய்ப்பல் ஓரமாக நிற்கிறீர்கள். ஆமாம் ஆமாம், நானேதான் நானேதான். இந்த அதிசயத்தை காட்டியதற்காக இதோ எனது பரிசு. உலகம் தெரிகிறதா? உலகம். அந்த பவுண்டரியன் பல்வேலைக்கு எத்தனை நாள் ஆகியதோ தெரியவில்லை. சரியாக சொன்னாய். எப்படியோ நமக்கு பரிசு கிடைத்து விட்டது. பெரியவர்களோ பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு பவுண்டரிகனை பரந்தாமன், கிருஷ்ணன் என்று பொய்யாக போற்றத் தொடங்கினார்கள். இதனை பவுண்டரிகனும் நம்பத் தொடங்கிவிட்டான். பவுண்டரிகனின் தந்தை மரணமடைந்த பிறகு அவனது கேலி கூத்துகளும் கோமாளித்தனமும் பெருகிவிட்டது. மன்னர் வாழ்க. மன்னர் வாழ்க. மன்னர் வாழ்க. வையகம் போற்றும் அரசே, வானகம் வணங்கும் வெற்றி முரசே, அழிவில்லா புகழ் பெற்ற எங்களின் பரிசே, பவுண்டரீக மாமன்னரே, உன் குலம் வாழ்க, உன் கொற்றம் வாழ்க. புலவனே, என்ன சொன்னாய்? இன்னொரு முறை சொல்லட்டுமா? பவுண்டரீக மாமன்னரே, உன் குலம் வாழ்க, உன் கொற்றம் வாழ்க. இப்பொழுது நிறைய பரிசு கிடைக்கும் அல்லவா? மாமன்னரே, நான் என்ன தவறு செய்து விட்டேன்? எதற்காக என்ன அடித்து விட்டீர்கள்? மூடனே, இனி ஒரு முறை என்னை பவுண்டரிகன் என்று அழைத்தால் உன் நாவை துண்டித்து விடுவேன். மன்னா, பின் எப்படி அழைப்பது? புலவா, நானே பரந்தாமன், நானே புருஷோத்தமன், நானே வாசுதேவன். இனிமேல் வாசுதேவன் வாழ்க என்றே கோஷமிட வேண்டும். நீர்தான் புருஷோத்தமனா? நீர்தான் பரந்தாமனா? இல்லை என்றால் நீர்தான் வாசுதேவனா? அப்படி என்றால் நீர்தான் ஸ்ரீ கிருஷ்ணரா? ஆம், நானேதான். அப்படி என்றால் உமது 4 கைகள் எங்கே? சங்கு சக்கரம் எங்கே? புலவா, நிறுத்து உன் பேச்சை. என்னை திட்டி ஒன்றும் ஆகப் போவதில்லை. சிங்கம் என்றால் பிடரி இருக்க வேண்டும், நகம் இருக்க வேண்டும், சீர வேண்டும். அப்போதுதான் அது சிங்கம். அதுபோல பரந்தாமன் என்றால் அதற்குரிய அடையாளங்கள் இருக்க வேண்டும் அல்லவா? புலி என்று பூனை சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்கும். எலி சொன்னால் எடுபடுமா? புலவா, உனக்கு 4 கைகளும் சங்கும் சக்கரமும் தானே வேண்டும்? இனியும் 2 நாட்கள் கழித்து வந்து என்னை பார். இப்பொழுது நீ செல். மன்னா, என் பரிசு? நீ கூறிய பரந்தாமனான பிறகு வந்து தருகிறேன். நீ செல்லலாம்.
யாரெங்கே? மன்னா, நீ போய் உடனே பொற்கொல்லனை வரச் சொல். உத்தரவு மன்னா. அடியேன் பொற்கொல்லன் வந்திருக்கிறேன். உடனே 2 கைகளும் சங்கும் சக்கரமும் செய்து என் உடலோடு பிணைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கிருஷ்ணனின் ஒவ்வொரு அங்க அடையாளங்களையும் என் உள்ளே பதிக்க வேண்டும். இதை நீ உடனே முடிக்க வேண்டும். இல்லையேல் உன் தலை உனக்கு இருக்காது. இதோ இப்போதே செய்து முடிக்கிறேன் மன்னா. உத்தரவு. பவுண்டரிகன் தன்னை வாசுதேவன் என்று சொல்லிக் கொண்டதோடு நிறுத்தவில்லை. அடிக்கடி புல்லாங்குழலை எடுத்து வாசிக்கத் தொடங்கி விடுவான். நிறுத்துங்கள். ஏன் இவ்வாறு நடனமாடுகிறீர்கள்? இந்த ராகத்திற்கு இவ்வாறு ஆடினால் ஜதி சேராது. நீங்கள் வாசித்தால் தானே நாங்கள் ஆடுவதற்கு. அதனால் எங்களுக்கு தெரிந்தது நாங்கள் ஆடினோம். அப்படியா? சரி, நான் வேறொரு ராகம் வாசிக்கிறேன். அதற்கு சிறப்பாக ஆடுங்கள். ருக்மிணி, ஏன் வருத்தப்படுகிறாய்? அகில உலகையே அதரத்துள் அடங்கிய பரந்தாமன் கிருஷ்ணன் எங்கே? இந்த பைத்தியக்கார பதர் பவுண்டரிகன் எங்கே? இந்த மூடனின் கோமாளித்தனம் என் வாசுதேவருக்கு தெரியுமா? தெரிந்தால் தன் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்று அஞ்சித்தான் இவன் கிருஷ்ணனின் எதிரிகளான ஜராசந்தன் மற்றும் சிசுபாலனிடம் வந்து தஞ்சமடைந்திருக்கிறானே. ருக்மிணி, நீ இதற்கு ஏன் வருந்த வேண்டும்? பெண்ணாக பிறந்தாலே பிரச்சனைதான். என் விருப்பத்திற்கு மாறாக நான் சிசுபாலனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஏன் என் அண்ணன் பிடிவாதம் பிடிக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. என் வாசுதேவரை எப்பொழுது பார்ப்பேன் என்றும் எனக்கு தெரியவில்லை. யுவராணி, தங்களை காண விஷ்ணு ஆலயத்திலிருந்து குருக்கள் வந்திருக்கிறார். நான் வருகிறேன்.